அடுத்து அவர்கள் இன்று வைக்கின்ற ஊழல் குற்றச்சாட்டு, ஸ்டாலின் நாட்டே அந்த காலத்தில் சர்க்காரியா ஊழல் இருந்து விஞ்ஞானபூர்வமான ஊழல் செய்பவர்கள் திமுக என்று தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டு என்றாலே திமுக தான் அடுத்து முதல் இலக்காக ஆளாவது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவிலே ஊழல் என்றாலே, அரசியல் ஊழல் என்றாலே திமுக என்ற வகையிலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும். அதற்கு ஸ்டாலின் என்ன பதிலடி கொடுத்தார்? இந்த NDTV சம்மிட் நிகழ்ச்சியில், தமிழ்நாடு சம்மிட் என்ற நிகழ்ச்சியிலே என்ன பதில் கொடுத்தார் என்பதை தற்போது பார்ப்போம். இதுவரைக்கும் எங்க மேல வச்ச குற்றச்சாட்டுகளை ஏதாவது யாராவது ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கிறாங்களா? கற்பனை குற்றச்சாட்டுகளை சொல்லி எங்க மேல பழி சுமத்திக்கிட்டே இருக்காங்க. நான் பாஜக கிட்ட கேட்கறது என்ன என்றால், உங்க கூட இருக்கக்கூடிய எல்லோருமே ஊழல்வாதிகள் தான். அதுலேயும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க தான் அதிமுக. நீங்க கூட்டணியில் இல்லாத சமயத்துல அவங்க மேல எத்தனை குற்றச்சாட்டுகளை சொன்னீங்க? இப்போ உங்க வாஷிங் மிஷின்ல அவங்களெல்லாம் வெளுத்துட்டீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. திருப்பியும் ஸ்டாலின் வாஷிங் மிஷின் குற்றச்சாட்டு பாஜக மீது வைத்திருக்கிறார். உங்கள் வாஷிங் மிஷினில் வந்துவிட்டால் அவர்கள் ஊழலற்றவர்களாக மாறிவிடுவார்களா? உங்களிடம் இருப்பதெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டிலே வழக்கு தொடர்ந்து தண்டிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவர், அஇஅதிமுக பொதுச் செயலாளர், திமுக மீது 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடத்தியிருக்கிறார்கள் என அடுக்கடுக்காக ஒரு பட்டியலை ஆளுநரிடம் கொடுத்திருக்கிறார். ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்கிறார்? இதுவரை ஏதேனும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறார்? இதுவரை ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை. எனவே இது போன்று நீங்கள் சொல்வதே தவறு. பாஜகவில் சேர்ந்து வாஷிங் மிஷினில் நீங்களும் எடுத்து ஊழலற்றவர்களாக மாறிவிட்டார் என்ற வகையில் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்.